வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 10th பாஸ் குவாலிஃபிகேஷனுக்கு இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 600க்கும் மேலே வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரியை பார்த்தீங்கன்னா 29,200 சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th முடிச்சிருந்தா 12th முடிச்சிருந்தா எனி டிகிரி டிப்ளமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனெண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. லாஸ்ட் டேட் ஜூன் 25 வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே நம்ம சேனல் நேம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ சப்ஸ்கிரைப் ஆகிடும். அடுத்து இந்த இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஜாப் ரிலேட்டடான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். அதேமாரி ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ரீசெண்டாக ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதாவது ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு அதில் கைட்லைன்ஸ் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு 2 பேட்சஸில் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்ச். ஸோ இந்த பேட்சில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நவிக் ஜெனரல் டியூட்டியில் மொத்தமாக 260 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. யான்ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலில் 30 வேக்கன்சிஸ், எலக்ட்ரிக்கலில் 11, எலக்ட்ரானிக்ஸில் 19 அப்படின்னு சொல்லி ஒரு 300+ வேக்கன்சிஸ் இங்கே ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி பேட்ச் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவிக் ஜெனரல் டியூட்டியில் 260 வேக்கன்சிஸ், டொமஸ்டிக் பிரான்ச் நவிக்கில் உங்களுக்கு 50 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் உங்களுக்கு 600க்கும் மேலே வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஜி, அதாவது இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் நீங்கள் ஜூன் 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ போஸ்டிங்ஸ் உங்களுக்கு நவிக் ஆண்ட்ரிக் அப்படின்னு சொல்லி 2 டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நவிக் ஜெனரல் டியூட்டி இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி நவிக் டொமஸ்டிக் பிரான்ச் போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து உங்களுக்கு யான்ட்ரிக் போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து அவங்க கேட்டிருக்க இந்த பிரான்ச்சஸில் நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலோ அல்லது மெக்கானிக்கலோ அல்லது எலக்ட்ரானிக்ஸோ அல்லது டெலிகம்யூனிகேஷனோ, ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அல்லது நீங்கள் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ யான்ட்ரிக் போஸ்ட்டுக்கு டிப்ளமோ முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சஸுக்கும் ஈக்குவலான பிரான்ச்சஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அதுக்கு ஈக்குவல் தான். ஸோ இந்த பிரான்ச்சஸில் நீங்கள் படிச்சிருந்தாலும் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு ஈக்குவலான பிரான்ச்சஸ் இது. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், ஸோ இது ரிலேட்டடாக அதுக்கு ஈக்குவலண்ட்டான பிரான்ச்சஸ் இது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிலிட்டி இல்லையா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 22 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்துமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 years ரிலாக்ஸேஷன், அவங்க 27 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசினா 3 years ரிலாக்ஸேஷன், அவங்க 25 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வாரியாக டீட்டெயில்டாக வேக்கன்சிஸ் வந்து பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக நீங்கள் அதை செக்கும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சவுதர்ன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து நமக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ எல்லா ரீஜனுமே ரெக்ரூட் பண்ணி இந்தியா முழுக்க உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க. டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னாலே போஸ்டிங்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்டேஜஸ் இருக்கும். ஸ்டேஜஸ் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி 4 ஸ்டேஜஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த செக்ஷன்னா
இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ செக்ஷன் 1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் 10th மட்டும் முடிச்சுட்டு அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த போஸ்டிங்க்கு உங்களுக்கு செக்ஷன் 1 இருக்கும். செக்ஷன் 2 பார்த்திங்கன்னா 12th முடிச்சுட்டு அப்ளை பண்ணுறவங்க. செக்ஷன் 3 and 4 and 5 இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் டிப்ளமோ குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு வர டீட்டெயில்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவிக் டொமஸ்டிக் பிரான்ச் இந்த போஸ்ட்டுக்கு செக்ஷன் 1 மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட், அதாவது செக்ஷன் 1 மட்டும்தான் இருக்கும் ரிட்டன் டெஸ்ட்டில். ஸோ அதுவே இங்கே நவிக் ஜெனரல் டியூட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா செக்ஷன் 1 and 2 வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ யான்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா செக்ஷன் 1+3 வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். யான்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா செக்ஷன் 1+4 வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ யான்ட்ரிக் மெக்கானிக்கல் போஸ்ட்டுனா செக்ஷன் 1+5 வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த கொஷின்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து சிலபஸ் வந்து ரெடி பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐசிஜியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நார்மலைசேஷன் ஆஃப் மார்க் அதோட ஃபார்முலா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஸோ ஸ்டேஜ் 1 உங்களுக்கு சிபிடி எக்ஸாமினேஷன். ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், பேசிக்கான ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன், பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 3ல் உங்களுக்கு பேசிக் ஐடென்டிட்டி செக்ஸ் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி ப்ரீ என்ரோல்மெண்ட் மெடிக்கல்ஸ் இருக்கும். ஸ்டேஜ் 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்டேஜ் 1, 2 எல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற ஸ்டேஜஸ் எல்லாமே ஈஸியாகவே பாஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஜூன் 25 வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வேலிடான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கிற டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருங்க. அதோட அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதோட கைட்லைன்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இதில் வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறத அவங்க ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு குவைரிஸ் இருக்குது, டவுட் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸுக்கும் போகிறப்ப அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். இப்போ ஸ்டேஜ் 1க்கு போகிறீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதேமாதிரி ஸ்டேஜ் 2க்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து ப்ராசஸ் இருக்குது. டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே 300 rupees ஃபீஸ் பே பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். எக்ஸாம் சிட்டி நீங்களாவே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன இல்லைங்களா, லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணுங்கிறது, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 எல்லாமே வந்து டீட்டெயிலாக செக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் லெவல் இதெல்லாமே மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ட்ரைனிங் பீரியட் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். இது பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பெனிஃபிட்ஸ் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நவிக் ஜெனரல் டியூட்டி போஸ்ட்டுக்கு பேசிக்கே 21,700. ஸோ இது இல்லாமல் அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து 30,000க்கு மேலே சேலரி கிடைக்கும். அதே மாதிரி நவிக் டொமஸ்டிக் பிரான்ச்சஸ் போஸ்ட்டுக்குமே 21,700 சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் மந்த் சேலரி 30,000 மேலே இருக்கும். யான்ட்ரிக் போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே 29,200. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 கிட்ட கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு அதர் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்கள். கவர்மெண்ட் அக்கமடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீ ரேஷன், க்ளோத்ஸு, ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸுமே இருக்கும். இன்சூரன்ஸ் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்க்கான ஜாப் நேச்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நவிக் ஜெனரல் டியூட்டினா இந்த லிங்க்கு, டொமஸ்டிக் பிரான்ச்னா இந்த லிங்க்கு, யான்ட்ரிக்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜூன் 25 வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.